இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 ஜக்கு தண்ணி, ஒரு ஜக்கு தண்ணி எடுக்கிறோம், ஃபுல்லாக க்ளீனாக மேலே ஊற்றுறோம், இன்னொரு ஜக்கு எடுக்கிறோம், மேலே ஊற்றுறோம். இப்படி ஊற்ற சொல்லுவோம். என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அப்படியே ஃப்ரீயாக பாடி விட்டிங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக விடுங்க. ரிலாக்ஸாக விட சொல்ல டோட்டலாக அந்த உஷ்ணம் எல்லாம் டோட்டலாக காலோடு அப்படியே ஃப்ரீயாக போயிடும். ஓகேங்களா? இப்படி போக சொல்கிறோம். நம்ம உடம்புல இருக்கிற டோட்டலாக வந்து வெப்பநிலை அப்படியே இறங்கி வைக்கணும் டோட்டலாகவே. இதுதான் குளிக்கும் முறை. இது குளியல் அதிகமாக வந்துட்டு சோப்பு ஷாம்பு போகிறது நெக்ஸ்ட்டு போடலாம், ஒன்றும் தொந்தரவு கிடையாது. பட் இந்த மாதிரி நீங்கள் உடல் நான் பாதுகாப்பு வச்சிங்கன்னா உடல் சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதிகமாக வெப்பநிலை அதிகமாக சூடு ஏற சொல்ல உடல் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் சொல்ல நம்ம உடல் அதிகமாக இருக்கும், பார்த்துக்கலாம். இது குளிக்கும் முறை. இப்போ குளிக்கும் முறை பார்த்தாச்சு. உடல் எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் பார்க்கலாம். உடல் இப்போ ஒரு டவல் எடுக்கிறோம். டவல் நேச்சுரத்துக்கு எல்லாம் முகத்தை துடைக்கூடாது. ஃபஸ்ட்டு டவல் எடுத்து என்ன பண்ணணும்,